பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது இயேசு செய்த ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கப்பர்நகூம் என்ற அந்த ஊருக்கு வரும்போது 100க்கு அதிபதி ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் திமிர்வாத வியாதியினால் பாதிக்கப்பட்டு கொடிய வேதனைப்படுகிறான் என்று வேண்டிக் கொள்ளுகிறான். ஆண்டவர், நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த 100க்கு அதிபதி, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், வீட்டில் இருக்கிற என் வேலைக்காரன் பிழைத்து கொள்ளுவான் என்று வேண்டுதல் செய்கிறான். ஆண்டவர் இயேசு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று அவனை குறித்து சாட்சி சொல்லிவிட்டு, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையில் அந்த வேலைக்காரன் சுகமானான் என்பதாக இந்த அற்புதம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆச்சரியமான அற்புதம். இயேசு இங்கிருந்து சொல்கிறாரு, வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சுகமாகி விடுகிறான். ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இந்த 100க்கு அதிபதிக்கு செய்தார். இந்த 100க்கு அதிபதி ஒரு ரோமன். இயேசு ஒரு யூத குலத்திலே பிறந்து வந்தவர். இவன் ஒரு ரோமன். ரோமாபுரி தான் அவனுடைய தலைநகர். அந்த ரோம அரசாங்கம் உலகத்தின் பல பகுதிகளை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்தபோது ரோமாபுரியிலிருந்து வீரர்களை அனுப்புவார்கள். அதில் 100 போர் வீரர்களுக்கு அவன் தலைவன், கேப்டன் ஆஃப் த ஆர்மி. ஒரு 100 பேர் உள்ள ஆர்மிக்கு அவன் கேப்டனாக தலைவனாக இருந்தான். எப்படி இந்தியா வெள்ளையர்களுக்கு அடிமைப்பட்டிருந்த போது அந்த இங்கிலாந்து தேசத்தில் இந்த போர் வீரர்கள் வந்து இந்தியா முழுவதிலும் பரவி இருந்தார்களோ, அதே மாதிரி இந்த ரோம வீரர்கள் இருந்த ஒரு பட்டணம் தான் கப்பர்நகூம் பட்டணம். அந்த பட்டணத்தில் தான் அந்த ரோம அதிகாரி இருக்கிறான், அந்த இராணுவ தலைவன் இருக்கிறான். அவன் வீட்டில் தான் அந்த வியாதி வேலைக்காரன். அப்போ அவன் எவ்வளோ முயற்சி பண்ணி இருப்பான். ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறதுனால பிரபலமான வைத்தியர்களை அழைத்து வந்திருப்பான். எங்கென்ன முயற்சி செய்யணுமோ செய்திருப்பான். எல்லாம் தோல்வி. அவனை சுகமாக்க முடியவில்லை. கடைசியில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது இயேசுவனிடத்திலே வருகிறான். ஒரு விண்ணப்பத்தோடு வருகிறான், ஒரு வேண்டுதலோடு வருகிறான். அவன் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து அற்புதம் செய்கிறார். இன்றைக்கி நீங்கள் கூட பல முயற்சிகளை பண்ணி ஏமாற்றம் அடைந்து, இந்த வியாதி சுகமாக மாட்டேங்குது, இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது, இந்த வேதனை நீங்க மாட்டேங்குது, இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரவில்லையே, இந்த திருமண காரியம் நடக்க மாட்டேங்குது, இன்னும் ஒரு கற்பத்தின் கனி கிடைக்கலையே, ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். அந்த 100க்கு அதிபதியை போல ஒரு விண்ணப்பத்தோடு வந்திருக்கலாம். அவனுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை சொல்லலாம், எங்கே அற்புதம் நடக்குது, மற்றவங்களுக்கு தான் அற்புதம் நடக்குது, நானும் 6 மாதமாக வர்றேன், ஜெபந்தான் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. 1 வருஷமாக வந்து ஜெபம் பண்ணி தான் பார்க்குறேன் இயேசு கிறிஸ்துக்கிட்ட, எனக்கு ஒன்றும் நடக்கலையே. அப்படி ஒரு சோர்வு உங்களுக்குள்ளே காணப்படலாம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறவர். பின் ஏன் எனக்கு மட்டும் அற்புதம் நடக்க மாட்டேங்குது? ஆண்டவர் பாருங்கள், இந்த மனுஷன் இயேசுவண்டை வந்தபோது அவனிடத்தில் விசேஷமான சில காரியங்களை ஆண்டவர் கண்டார். அதனால தான் அவன் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். பாருங்களேன், ஒரு பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. ஒருவன் தேவனுக்கு பிரியமாய் நடந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனையானால் ஆண்டவரின் ஜெபத்திற்கு பதில் கொடார் அப்படியும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கிறதுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். ஜெபிக்கிற ஆள் எப்படிப்பட்டவர்கள், என்ன இருதயத்தோடு ஜெபிக்கிறார்கள், அதை பார்த்து தான் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து அப்படித்தான் ஆண்டவர் பதில் கொடுப்பார். இந்த மனுஷனிடத்தில் சில காரியங்களை தேவன் கண்டார். வேலைக்காரனுக்காக ஒரு பெரிய அதிகாரி இயேசுவை தேடி வருகிறான். நம்ம வீட்டில் வேலைக்காரன் வியாதிப்பட்டால் நம்ம போக மாட்டோம் ஆஸ்பத்திரிக்கு.
யாரையாவது போயிட்டு வா, காசு வேணா தரேன், போயிட்டு வான்னு அனுப்புவோம். ஆனால் தன்னுடைய வேலைக்காரனுக்காக அவனே வருகிறான் என்றால் அவன் தன்னை போல தன் வேலைக்காரனை நேசித்தான். அந்த அன்பை ஆண்டவர் கண்டார். ரெண்டாவது, அவனிடத்தில் இன்னொரு ஆச்சரியமான காரியத்தை இயேசு பார்க்கிறார். அதனால தான் அவனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ரெண்டாவது, ஆண்டவர் என்ன கண்டார் அவனிடத்தில் என்று சொன்னால், அவனிடத்திலே தாழ்மையை கண்டார். ஆண்டவர் அவனிடத்தில் என்ன சுபாவத்தை கண்டார்? தாழ்மையை கண்டார். நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு பெரிய அதிகாரி, 100க்கு அதிபதி, அவனுக்கு கீழே 100 போர் வீரர்கள் இருக்கிறாங்க. அந்த நாட்களில் யூதர்கள் அவளுக்கு அடிமையாக இருந்தவர்கள். அவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு போர் வீரனை அனுப்பி அந்த இயேசுவை கூட்டிகிட்டு வாங்கப்பா நான் சொன்னேன்னு சொல்லி ஆள் அனுப்பி இருக்கலாம். அவன் அப்படி செய்யலை. இயேசு உலகத்தின் பார்வையில், மக்கள் பார்வையில், சில மத தலைவர்கள் பார்வையில் தஞ்சனுடைய குமாரன், அவருடைய தகப்பனார் தச்சு தொழில் செய்ததுனால சிலர் அற்பமாக நினைத்தாங்க. அவர் தேவன், அவர் இறைவன், அவர் மனிதனாய் வந்த அற்புதமான தேவன் என்பதை சில மத தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவங்க பெருமையின் நிமித்தமாய். ஆனால் இந்த 100க்கு அதிபதி ரோமனாய் இருந்த போதிலும் அவர் ஆண்டவர். ஆகவே அவரிடத்தில் நான் வர வேண்டும், அவர் வரக்கூடாது என்று சொல்லி அவனே இயேசுவண்டை வருகிறான். தன்னை தாழ்த்தி இயேசுவண்டை வந்து நிற்கிறான். அந்த தாழ்மையை ஆண்டவர் பார்க்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த 100க்கு அதிபதி தன்னை தாழ்த்தி இயேசுவண்டை வருகிறான். நான் தான் வரணும், இயேசு கிறிஸ்துங்க வரக்கூடாது, நான் தான் அவர்கிட்ட வரணும். நான் பெரிய அதிகாரியாக இருக்கலாம், ஆனால் அவர் தேவன், அவர் இறைவன், அவர் ஆண்டவர், அவர்கிட்ட தான் நான் வர வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்தி வந்தான். இயேசு அதை பார்த்தார். அது மாத்திரம் அவன் இயேசுகிட்ட வந்து சொல்கிறான், ஆண்டவரே என்று அழைக்கிறான். எல்லாரும் தச்ச மகன் தானே, அவனை பற்றி நமக்கு தெரியும் அப்படின்னு மற்ற மத தலைவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்று அழைக்கிறான். இந்த ரோமர்கள் இருக்கிறாங்களே, இவங்க வந்து ரோமாபுரியில் இருக்கிற சீசர், அவனுடைய ராஜா, ரோமுக்கு அவர் ராஜாவாக இருக்கிற அந்த சீசர் என்று அழைக்கப்படுகிற அவரை தான் லார்ட் என்று அழைப்பார்கள், ஆண்டவனே என்று அழைப்பாங்க. வேறு யாருக்கும் தலை வணங்க மாட்டாங்க. இந்த ரோம வீரர்கள், ரோமர்கள் வந்து வேறு யார் அந்நியர்களுக்கு தலை வணங்கவே மாட்டாங்க. அந்நியர்களை லார்ட், ஆண்டவர் என்று சொல்லவே மாட்டார்கள். அவங்க ரோமாபுரியில் இருக்கிற சீசருக்கு முன்னால் தான் தலை வணங்குவாங்க, அவங்கள தான் ஆண்டவன் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த 100க்கு அதிபதி இயேசுகிட்ட வந்து ஆண்டவரே என்று சொல்லுகிறான். எவ்வளவு தன்னை தாழ்த்தினான் பாருங்க. ஆண்டவர் அதை பார்த்தார். அவனுக்குள்ள எவ்வளோ பெரிய தாழ்மை, பெரிய அதிகாரி, அவனுக்கிட்ட அதிகாரம் இருக்குது, ஆனால் அவன் எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறான் என்று இயேசு அதை பார்த்தார். அதனால் தான் இந்த அனுபவத்தை குறித்து ஒரு ஊழியக்காரர் தன் புஸ்தகத்தில் இது அற்புதத்தை குறித்து எழுதும்போது சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டிக்கு முன்னால் சிங்கம் முழங்கால் படிட்டு நிற்குதான். கற்பனை பண்ணி பாருங்கள், ஆட்டுக்குட்டி, இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டி, அவருக்கு முன்னால் அவன் ஒரு சிங்கம் முழங்கால் படிட்டு நிற்கிறார். புறாவுக்கு முன்னால் கழுகு தலை வணங்கி நிற்கிறார். அப்படி தான் இந்த ரோம் அதிகாரி வந்து இயேசுக்கு முன்னாலே நிற்கிறான். அந்த தாழ்மையை ஆண்டவர் பார்த்தார். அதனால தான் அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, 3வது பாருங்க, அவனுடைய தாழ்மை குறித்து, நான் பாத்திரன் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், அவன் வீட்டுக்கு நான் வர்றப்பான்னு சொல்கிறார். அவன் சொல்லுகிறான், இல்லை ஆண்டவரே, நான் அதற்கு பாத்திரன் அல்ல. ஐ எம் நாட் worthy, நான் அதற்கு தகுதியானவன் அல்ல. நீர் பரிசுத்தம் உள்ள தேவன், என் வீட்டுக்குள்ளே வருவதற்கு எனக்கு தகுதி இல்லை, நான் பாத்திரன் அல்ல. அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினான். அதனால தான் ஆண்டவர் அவன் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அற்புதம் செய்து மகிழ பண்ணினார். சரி, நாம் ஏன் நம்மை தாழ்த்த வேண்டும்? நாம் ஏன் நம்மை தாழ்த்த வேண்டும்? அந்த 100க்கு அதிபதி தாழ்த்தினதனால் ஆண்டவர் அற்புதம் செய்தார். நாம் ஏன் நம்மை தாழ்த்த வேண்டும்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவளுக்கோ கிருபை அளிக்கிறார். நாம் ஏன் தாழ்மையாய் நடந்து கொள்ளணும்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நிறைய மனுஷனுடைய பாவங்கள், பாவம் செய்த காரியங்கள் பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறது.
விபச்சாரம், வேசித்தனம், கொலை, குடிவெறி இப்படி பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கும் உலகத்தில் அப்படிப்பட்ட பாவத்தினால் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கிறோம். எந்த பாவத்தையும் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஒருத்தன் குடிகாரனாக இருந்தால் கர்த்தர் அவனை எதிர்க்கிறார் அப்படி சொல்லப்படவில்லை. ஒருவன் விபச்சாரக்காரனாக இருந்தால் ஆண்டவர் அவனை எதிர்க்கிறார் என்று சொல்லப்படவில்லை. ஒருவன் கொலைகாரனாக இருந்தால் ஆண்டவர் அவனை எதிர்க்கிறார் என்று சொல்லவில்லை. பாவத்தை வெறுக்கிறார், அந்த பாவிகளை அவர் நேசிக்கிறார். ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் மாத்திரம் தேவன் எதிர்க்கிறாராம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். யோசித்து பாருங்க, உங்களுக்குள்ள பெருமை என்கிற பாவம் இருந்தால் உங்களுக்கு விரோதமாக யார் நிற்கிறாங்க? கர்த்தர் நிற்கிறார் விரோதமாக. இவனுக்குள்ள பெருமை இருக்குது, இவளுக்குள்ள பெருமை இருக்குதுன்னு கர்த்தரே எதிர்த்து நிற்பாராம். ஆண்டவர் ஒரு ஆளை எதிர்த்துனா யாராவது அவங்களை காப்பாற்ற முடியுமா? முடிஞ்சு. அதனால் இந்த பெருமை உள்ளவர்களை தேவன் அவ்வளவாய் வெறுக்கிறார், பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார். அதனால தான் நமக்குள்ள இந்த தாழ்மையை நமக்குள்ளே காத்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். சில வருஷத்துக்கு முன்னால் ஒரு பட்டணத்தை ஊழித்து போயிருந்தேன். நல்ல பிஸ்னஸ் செய்கிற ஒரு சகோதரர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டுக்கு சாட்சியாய் மாறினார். மனைவி பிள்ளைகளோடு அவர் இருந்தார். நல்ல சாட்சியாக மாறினார். ஆண்டவர் மேல் அன்பு, ஊழியத்தின் மேல் அன்பு, நல்ல கூட்டெல்லாம் ஒழுங்கு செய்து பல ஊழியர்களை அழைத்து கூட்டெல்லாம் நடத்துவார். அந்த ஊழியர்களுக்கு நல்ல காணிக்கை கொடுத்து உற்சாகப்படுத்தி அனுப்புவார். அப்புறம் இவருக்கு கொஞ்சம் கிருபை கிடைத்தது, பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார், ஊழியெல்லாம் செய்ய ஆரம்பித்தார். அப்புறம் ரெகுலராக அந்த ஊழியர் நடத்தணும். மெட்ராஸிலிருந்து ஊழியர்களெல்லாம் அழைப்பார், போவாங்க, ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுத்து கொடுப்பார். அது மாதிரி ஊழியர் செய்து கொண்டு இருந்தார். ஒரு கட்டம் வந்த உடனே பாருங்கள், அவருக்குள்ள ஒரு பெருமை வந்துட்டு. ஒரு ஊழியக்காரருடைய பிரச்சனை வந்தப்போ, நீ என்ன ஐயா, ஊழியக்காரங்கெல்லாம் என் பாக்கெட்டில். அவர் சொன்ன வார்த்தை, ஊழியக்காரங்கெல்லாம் யாருடைய பாக்கெட்லையா? அவருடைய ஊழியக்காரங்க என் பாக்கெட்டில். நான் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து அனுப்புனா மெட்ராஸ்லேருந்து எந்த ஊழியக்காரனும் ஓடி வருவான். அதே வார்த்தை சொன்னார். நான் ஃப்ளைட் டிக்கெட் அனுப்புனா எந்த ஊழியக்காரனும் வருவாங்க, நான் காசு இருக்குது எந்த ஊழியக்காரனையும் வர வைப்பேன், ஊழியக்காரன் என் பாக்கெட்டில் அப்படின்னார். அந்த ஊழியக்காரர் அப்படியே உள்ளம் உடைந்து போனார். அவர்கிட்ட பணம் இருக்குது, பிஸ்னஸ்மேன், நிறைய சம்பாதிக்கிறதுனால அவ்வளோ பெருமையாக பேசினார். பணம் இருக்குது, வசதி இருக்குது, ஃப்ளைட் டிக்கெட் அனுப்புவேன், ஊழியக்காரன் என் பாக்கெட்டில் அப்படின்னு பேசினார். ரொம்ப துக்கமாக வந்து சொன்னார். அண்ணே, அவருடைய வார்த்தை கேட்டேன், நான் ரொம்ப துக்கப்பட்டுட்டேன். அவராக அப்படி சொன்னார்னு ஆச்சரியப்பட்டேன். ஆமாம், அவர் தான் அப்படி பேசினார் அப்படின்னு. சில வருஷம் கழிந்தது. ஒரு முறை அந்த பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த பிரதர் எனக்கு தெரியும், அவர் ஊழியத்தில் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார், அதனால் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போனால் அப்படி வீட்டுக்கு போயிருந்தேன். போனால் பாருங்கள், அவர் சொன்ன ஒரு வார்த்தை, கண்ணீரோட, பிள்ளைகள்லாம் இருக்காங்க, சின்ன சின்ன பிள்ளைகள். பிரதர், என் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வழி இல்லை, ருசியான சாப்பாடுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு வழி இல்லை. என்ன சொல்கிறீங்க? என்ன எல்லாம் போச்சு, பிஸ்னஸ் போச்சு, வருமானம் போச்சு, இப்போ சொந்த குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க அவருக்கு வழி இல்லை. ஒரு காலத்தில் சொன்னார், ஊழியக்காரங்க என் பாக்கெட்டில், நான் ஃப்ளைட் டிக்கெட் அனுப்பின எந்த ஊழியக்காரனும் ஓடி வருவான். இன்றைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஏன் அப்படி ஆச்சுது? நான் அதிர்ந்து போனேன். ஏன் அப்படி ஆச்சுது? பெருமை உள்ளவளுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார். பெருமை உள்ளவளுக்கு தேவன் எதிர்த்து, கர்த்தர் எதிர்த்து நின்றார். பிஸ்னஸ் எல்லாம் பிடுங்கி எடுத்து விட்டார், நஷ்டம் எல்லாத்தையும் இழந்துட்டார். பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு வாங்கி கொடுக்க வழி இல்லைன்னா பாருங்கள் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. அப்புறம் சொன்னார், ஒரு ஊழியக்காரர் எனக்கு பணம் அனுப்புனார். இப்போ யார் பணம் அனுப்புகிறாங்க அவருக்கு? ஊழியக்காரங்க இறக்கப்பட்டு. தயவு செய்து பணப்பெருமை, என்கிட்ட இருக்குதுன்ற பெருமை ஒன்றுக்கு இடம் கொடுத்துறாருங்க. இன்றைக்கி 100 கோடிக்கு அதிபதியாக இருக்கலாம், அப்படின்ற நேரத்துக்குள்ளே 100 கோடியும் கர்த்தர் பிடிங்கி எடுத்துருவார். கர்த்தருக்கு முன்னால் ஒரு நாளும் பெருமையான சிந்தைக்கு இடம் கொடுக்காதுங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்துன்னு இருக்கிறார். தேவன் பணத்தை வச்சு எல்லாம் சாதிச்சிடலாம்
அப்படின்னு நினைக்காதங்க. ஆண்டவர் பணத்தை கண்டு ஏமாறுகிற தேவன் அல்ல. அதனால் பண பெருமைக்கு இடம் கொடுத்துறாருங்க. தேவன் எதிர்த்து நினைச்சா அவ்வளோதான், அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போயிடுவீங்க. ஒரு நாளும் பெருமையான வார்த்தை வாயில் வந்துடக்கூடாது. பெருமையாக பேசுவது நடந்துடக்கூடாது. யாரையும் அற்பமாக நினச்சி நான் அதை வாங்கிடுவேன், காசு கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிடுவேன், இந்த வார்த்தையெல்லாம் பேசாதங்க. தேவ சமூகத்தில் தாழ்மையாக நடந்து கொள்ளுங்க. பாருங்கள், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்க்கிறார். அதே வசனம் சொல்லுது 1 பேதுரு 5:5 தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஏன் நம்ம தாழ்மையாக இருக்கணும்? ஆண்டவர் கிருபை தருவார். அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அவருடைய கிருபை இல்லாமல் ஒரு நாளை கூட தாண்ட முடியாது. இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்க காரணம் அவருடைய கிருபை. இன்றைக்கு நம்ம ஜீவனோடு இருக்க காரணம் அவருடைய கிருபை. கிருபை என்றால் என்ன அர்த்தம்? தகுதியற்ற ஒரு மனிதனுக்கு தேவன் காண்பிக்கிற தயவு, அதான் கிருபை. நமக்கு தகுதியே கிடையாது, ஆனால் தேவன் நமக்கு தயவு காண்பித்திருக்கிறார். அதை மறந்துடுறாங்க. ஊழியம் செய்கிறீங்களா? ஏதோ உங்களுக்கு உள்ள பெரிய படிப்பு, பெரிய திறமை, அதெல்லாம் வச்சு ஊழியக்காரனை தெரிந்து கொண்டார் அப்படின்னு நினைக்காதங்க. கிருபை 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 கிருபை. அல்லேலூயா. தகுதி கிடையாது. தகுதியற்ற நமக்கு தேவன் காண்பிக்கிற ஒரு தயவு தான் அந்த கிருபை. ஊழியக்காரனா இன்னைக்கு நான் நிற்கிறேன்னு சொன்னால், இத்தனை வருஷம் ஊழியத்தில் நிற்கிறேன்னா என்னுடைய பலத்தினாலோ, என்னுடைய பராக்கிரமத்தினாலோ, என்னுடைய பரிசுத்தத்தினாலோ, என்னுடைய பக்தியினாலோ அல்ல, தேவனுடைய கிருபையினால தான் நான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன். அதை ஒரு நிமிடம் கூட நான் மறப்பதே இல்லை. எனக்கு அன்பானுள்ள உங்களுடைய உள்ளத்தில் எப்பவும் அந்த தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. கிருபை கிருபை ஆண்டவரே, கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. ஒரு நாளும் மற்றவங்களுடைய புகழ்ச்சியில் இந்த பெருமையான சிந்தை, இதுக்குள்ள பெருமை நுழைஞ்சிற இடம் கொடுத்துறாருங்க. ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். என் ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் ஒன்று கற்றுக் கொடுத்தார். நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் ஒரு மகனே, மனுஷர்கள் உனக்கு புகழ்ச்சியும் தருவாங்க, இகழ்ச்சியும் தருவாங்க. ஒரு கூட்ட மக்கள் உன்னை புகழுவாங்க, ஒரு கூட்ட மக்கள் இகழுவாங்க. ரெண்டுமே நடக்கும். ஒரு ஊழியக்காரனுக்கு எல்லாருமே புகழ்ந்து கொண்டிருக்க மாட்டாங்க, இகழுகிற மக்களும் இருப்பாங்க. இந்த ரெண்டும் நீ ஊழியத்தின் கடந்து போகும்போது உனக்கு வரும். புகழ்ச்சி வரும்போதும் ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டு விடு. இகழ்ச்சி வரும்போதும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு விடு. அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதே என்று ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால் எத்தனை பேர் என்ன புகழ்ந்தாலும் அது இந்த காதில் போய் இந்த காதில் போயிடும், என் இருதயத்துக்குள்ளே அது போகாது. ஏன்னா அது இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தார். இடம் கொடுத்தராத. எப்போ உன்னை புகழ்கிறதுக்கு ஆள் வர்றாங்களோ அவங்களை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு, அவங்களை குறித்து நீ கவனமாயிரு. அந்த புகழ்ச்சியினால் பிசாசு உன்னை வஞ்சித்து பெருமை என்கிற விதையை உனக்குள்ளே போட்டு உன்னை அழித்து விடுவதற்காக மனிதர்களை பிசாசு பயன்படுத்தக்கூடும். கவனமாயிரு என்று ஆரம்ப நாட்களில் இந்த கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த இயேசு சொன்ன வார்த்தையில் நான் கவனமாக பிடிச்சு கொண்டதுனால தான் இதுவரைக்கும் நிலைநிற்க அவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால மனுஷருடைய புகழ்ச்சி இகழ்ச்சி ரெண்டையுமே கண்டு நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த செய்தியின் மூலம் ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார் இல்லை? ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆயத்தம். ஆனால் பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? உள்ளத்தில் பெருமை இருந்தால் ஆண்டவர் பதில் தர மாட்டார். இந்த 100க்கு அதிபதி பாருங்களேன், ஒரு கேப்டன் ஆஃப் த ஆர்மி, 100 பேருக்கு அவன் தான் கேப்டன். ரோமருடைய ஆட்சி, அவனுடைய ஆளுங்கட்சி, அந்த தேசத்தை ஆளுகிற அந்த அரசாங்கத்தை சார்ந்தவன். யாருக்கும் பயப்பட தேவையில்லை. எல்லாருமே ரோம போர் வீரர்களுக்கு பயப்படுவாங்க. அவன் வீட்டில் இருந்துக்கிட்ட இயேசுவை கூட்டுவாங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் தன்னை தாழ்த்தி இயேசுவிடத்தில் வந்தான். அந்த தாழ்மையினால தான் இயேசு அற்புதம் செய்தார். உங்களை தாழ்த்தணும். உங்களுக்குள்ள பெருமை இருக்குல்ல, ஜாதி பெருமை, பண பெருமை, குடும்ப பெருமை, அது மாதிரி படிப்பை குறித்த பெருமை, சிலருக்கு ஆவிக்குரிய பெருமை. ஆண்டவர்கிட்ட தாழ்த்துங்க. ஆண்டவரே, இந்த பெருமையெல்லாம் மன்னிச்சிருங்க, நான் தாழ்மையாக நடந்து கொள்ள என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, அற்புதம் நடக்கும்.
அப்படியே கரம் வைத்துங்க, உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. தகப்பனே, யார் யார் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறாங்களோ, இனிமேல் இந்த பெருமை வேண்டாம், இனிமேல் பெருமையான சிந்தை எண்ணம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, நான் தாழ்மையாக நடக்கணும்னு யார் யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க மேலே உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய கரம் இறங்கட்டும். தாழ்மையாய் நடந்து கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் இன்றைக்கு நடக்கணும். ஆண்டவரே, இந்த நோய்கள் விலகணும், கடன் பிரச்சனை மாறணும், அற்புத சுகமும் விடுதலை இப்போ உண்டாகணும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அற்புதத்தை காண செய்யும். நீ தொட்டு விட்டீர், நன்றி. அற்புதம் செய்து விட்டீர், நன்றி. மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்க கிருபை தாரும். இன்று முதல் மாற்றத்தை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.